السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஆரோக்கியத்தை வழங்கி இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதற்கும், பகல் காலங்களில் நோன்பு வைத்து இரா காலங்களில் தொழுவதற்கும் அல்லாஹ் நசீபாக்கினான். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு இதை காரணமாக ஆக்குவானாக. மீது இருக்கக்கூடிய நாட்களையும் ஆரோக்கியத்தோடு அடைந்து லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காட்டி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கட்டங்களுக்கும் வழிகாட்டுதல்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள், சோதனையான நேரங்களில் இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் அவர்களுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அல்லாஹு தாலா முன் சென்ற நபிமார்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி, நீங்களும் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு முன்னாடி வந்த நபிமார்களும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சரித்திரங்களை சொல்லி காட்டி அல்லாஹ் என்ன செய்வான், ஆறுதல் சொல்லுவான். இப்போ அந்த மாதிரி பல நபிமாருடைய சரித்திரம் குர்ஆனில் சொல்லப்பட்டாலும் ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரால் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து வாழ்க்கையில் பெரும் பகுதியில் ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ச்சியாக அல்லாஹ் ஒரு சம்பவமாகவே இந்த சூறாவை சொல்லுவான். மற்ற நபிமாருடைய சரித்திரம்லாம் அங்கங்குமாக துண்டு துண்டாக வரும். ஆனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் ஆரம்பத்திலேருந்தே சொல்லுவான். இதில் ஒரு பெரிய பல்வேறு படிப்பினைகள், எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை அல்லாஹ் வச்சுருக்கான். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், சம்பவங்களெல்லாம் சொல்லிவிட்டு ஃபஅத்தபிரு யா உலில் அப்சார் சொல்ல முன்னாடியும் சொல்லுவான், அறிவுடையவர்களே படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யததக்கரூன், சம்பவங்களை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அதனால் அவங்க படிப்பினை பெறுவார்கள், சிந்திப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சம்பவங்களை குர்ஆனில் சொல்லி காட்டுறது நோக்கம் நம்மளுடைய படிப்பினை பெறுவதற்கு தான். பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், சம்பவம் கேட்கணும், ஏதாவது ஒரு படிப்பினைக்குரிய சம்பவம் சொன்னால் மனிதர்கள் ஆர்வமாக கேட்பாங்க. அல்லாஹ் தான் அந்த ஆர்வத்தையும் வச்சுருக்கிறான். அதனால தான் அந்த காலங்கள்லாம் என்ன செய்வாங்க, கதை சொல்லுவாங்க, கற்பனை கதைகளை சொல்லி என்ன செய்வாங்க, யானை கதை, பூனை கதை, பேய் கதை, ஒரு கற்பனையான கதைகளை சொல்லி நேரங்களை ஓட்டுவாங்க. அதனால் எந்த பிரயோஜனமும் உண்டாக போகிறதில்லை. ஆனால் உண்மையான நிகழ்வுகளை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பனையான விஷயங்களை வச்சு நமக்கு, குறிப்பாக இந்த சூரா யூசுஃபை அல்லாஹ்வே சொல்லுவான், அஹ்சன் அல் கஸஸ், சம்பவங்கள்லேயே மிக அழகான சம்பவம் இது. மனிதர்கள்லேயும் மிக அழகான தோற்றமுடையவங்களாக தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சிருந்தான். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ அழகானவங்க மனித தோற்றத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அழகாக படைச்ச. ரெண்டு அழகுக்கும் வித்தியாசம் இருக்குது. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகில் மக்கள் மயங்கி போவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகில் கம்பீரமும் பயமும் கண்ணியமும் கலந்த அந்த அழகை அல்லாஹ் வைத்திருந்தான்.
இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி சிறு பிராயத்திலேருந்தே சோதனைகள் ஏற்பட்டுச்சு. பிறக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தீமாக பிறக்கிறாங்க, தந்தை இல்லாத நிலையில் தான் பிறக்கிறாங்க. பிறந்து சில வருடங்களில் 6-7 வயதிலேயே தாயை இழந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே பிறந்து சில நாட்கள்லேயே பாலூட்டக்கூடிய செவிலித்தாயிட்ட வளர்க்கப்பட்டாங்க. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா மக்காலேருந்து அந்த சிறு பிராயத்தில் பால்குடி பருவத்திலே பிரித்து கொண்டு போகப்பட்டாங்க. 4 வருஷத்துக்கு பிறகு தாயிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வருடம் தான் தாயோடு இருந்தாங்க. 6 வயதில் தாயும் இழக்கிறாங்க. கண்ணு முன்னாடி தாய் மௌத்தாகிறத பார்க்குறாங்க. அது வீட்டில் மௌத்தாகலை, மக்காலேருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆமீனா அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா ஆமீனா அவருடைய சொந்த ஊர் மதீனா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போன மதீனா தான் தாய் ஊர். மாமாமார்கள்லாம் மதீனாவில் தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தன் வீட்டில் தங்குனது இருக்குது, அதுவும் அவங்க மாமாமார்களுடைய வீடு தான் அது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து 6 வயதில் மக்காலேருந்து திரும்பி தாயாரோடு வந்துட்டு இருக்கிறாங்க. வர்ற வழியில் அபுவாங்கிற இடத்துல தாயார் வஃபாத் ஆகிறாங்க. தாயோடு வர்றாங்க, கூட ஒரு தாயினுடைய அடிமை பெண் இருக்கிறாங்க, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் துணைக்கு இல்லை. அவங்க தான் குழி தோண்டி அந்த அம்மாவை அடக்குறாங்க. கண் முன்னாடி பார்க்குறாங்க, 6 வயசில் ஒரு குழந்தை தன்னுடைய தாயை நடு ரோட்டில் கபரை தோண்டி அடக்கிற காட்சியை பார்த்தா எப்படி இருக்கும்? அடக்கிட்டு கபரை சுற்றி அழுதுகிட்டே இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6 வயசில் உம்மா உம்மான்னு கூப்பிட்டு அழுகிறாங்க. பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு, அதற்கு பிறகு மக்கா வெற்றியின் சமயத்தை திரும்பி வரும் பொழுது அபுவாங்கிற இடத்த தான் தாயினுடைய கபரில் இருந்து அழுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பார்த்து சஹாபாக்கள் அழுதாங்க. தாயினுடைய ஞாபகம் வந்து அழுக வந்துச்சு. இப்படி சிறு பிராயத்திலிருந்தே சோதனைக்கு மேலே சோதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6 வயதுக்கு பிறகு அவருடைய பாட்டனார்கிட்ட வளர்க்கப்பட்டாங்க. அப்துல் முத்தலிப் அவங்க வளர்த்தாங்க. அவங்களும் 2 வருஷத்தில் 8 வயதில் அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. இப்படியாக சிறு பிராயத்திலிருந்து எப்படி அவர்களுக்கு சோதனை வந்துச்சோ, இந்த சூரா யூசுஃப்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட சோதனை அல்லாஹ் சொல்கிறான். இது கால யூசுஃப் அலி அபீஹி யா அபத், வாப்பா நான் ஒரு கனவுண்டு கண்டேன். இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். முக்கியமாக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிற்காலத்தில் அவங்களுக்கு நபியாகவும் ஆக்கி கனவினுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். இப்போ ஆரம்பமே கனவு தான். குழந்தையாக இருக்கும் பொழுதே வாப்பாட்ட சொல்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வாப்பா, நான் ஒரு கனவு பார்த்தேன். எப்படி கனவு பார்த்தேன்னு சொன்னால், அஹத அஷர கௌகபா 11 நட்சத்திரங்களும், வஷ்ஷம்ஸ வல் கமர் சூரியனையும் சந்திரனையும், ரஅய்துஹும் லீ சாஜிதீன் அது எல்லாமே எனக்கு சுஜூது செய்கிற மாதிரி கனவு கண்டேன் வாப்பா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிமார்களுக்கு கனவுக்கு விளக்கம் தெரியும் பொதுவாகவே. அப்போ உடனே ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகன் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னாங்க, மகனே லா தகுசுஸ் ருயாக அலா இஹ்வதிக், இந்த கனவை நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேணாம். இந்த கனவை யார்ட்டையும் சொல்லாதீங்க, குறிப்பாக அவங்களுடைய சகோதரர்கள். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சகோதரர்கள் 10 பேர் இருந்தாங்க, மாற்றாந்தாய் சகோதரர்களாக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 4 மனைவி இருந்தாங்க. அதில் 3 மனைவிமார்கள் மூலமாக 10 குழந்தைங்களும், கடைசி மனைவி ராஹிலான்னு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க மூலமாக தான் புன்யாமீன் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. கடைசி பிள்ளையாக இருக்கிறாங்க, செல்ல பிள்ளையாக இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். தாயும் அவங்களும் சிறு வயதிலே தாயை இழந்ததுனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் வயதான காலத்தில் அவங்கள பராமரித்தாங்க. அப்போ இந்த கனவினுடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, மகனே இந்த கனவை உன்னுடைய காக்காமார்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. ஏன்னா அது காரணத்தையும் சொன்னாங்க, ஃபயகீதுலக கைதா, ஏதாவது சூழ்ச்சி செய்வாங்க, ஷைத்தான் இருக்கிறானே ஏதாவது தூண்டி ஏதாவது கெடுதல் செய்ய வச்சிருவான், இந்த கனவை நீங்கள் சகோதரர்கிட்ட சொல்லவானா. இப்போ கனவு இருக்குதே, நபிமார்கள் கனவு காண்றது அது வஹி. எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்டேருந்து செய்தியை சொல்லி அந்த விஷயம் சத்தியமானதோ, அதே மாதிரி நபிமார்கள் எதை கனவுல பார்க்குறாங்களோ அது அப்படி சத்தியமானது. நமக்கு ஏற்படுற கனவுக்கும் நபிமார் கனவுக்கும் வித்தியாசம் இருக்குது.
100க்கு 100 அப்படியே அல்லாஹ்ட்டேருந்து வந்த செய்தி தான். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவு மூலம்தான் வந்துச்சு உங்களுடைய மகனை அருங்கன்னு சொல்லி. அதுக்கு தான் அறுக்க போனாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அறுக்கிறதுக்கு போகும்போது தான் அல்லாஹ் சொன்னால் சத்தக்தர் ருயா இப்ராஹிம் ஐயா இப்ராஹிம் கது சத்தக்தர் ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை, எந்த நபிமார்கள் கனவு கண்டாலும் அது அப்படியே நடக்கும். அது கட்டளையாக இருந்தால் அதை செய்யணும். அப்போது இந்த இடத்துல மற்ற மனிதர்களுடைய கனவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கனவு வஹீல 70ல் ஒரு பங்கு. அதனால் சுப செய்திகளும் கனவுல வரும். நல்ல கனவுகள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. நல்ல கனவுகள் இருக்குது, அது அல்லாஹ்ட்டேருந்து வர்றது. சில கனவுகள் இருக்குது, நாம் எதை பகலில் சிந்திச்சுட்டே இருக்கிறோமோ அது நைட்டில் கனவுல வரும். இது கனவு கிடையாது. இந்த கனவை பற்றி அது பெரிதாக அதுக்கான விளக்கம் இருக்காது. அல்காசு அஹ்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சிந்தனையிலே உட்காந்துட்டு இருப்போம், தூக்கத்தில் அதே கனவு வரும். இது விஷயம் இல்லை. 3வது ஷைத்தானின் புறத்தில் கெட்ட கனவுகள், அதாவது அசிங்கமான விஷயங்களை கனவுல காட்டுறது, இது ஷைத்தான் புறத்தையும் ஏற்படுறது. இப்படி 3 வகையாக இருக்குது. இப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சுபச்செய்தியான கனவுகள் இருக்குது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நல்ல கனவுகள் கண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் மற்றவங்களிடத்தில். நல்ல கனவு சுபச்செய்தியான கனவாக இருந்தால் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்லும் போதும் பார்த்து சொல்லணும். சில பொறாமைக்காரர்கள் இருப்பாங்க, கனவினுடைய விளக்கத்தை புரிந்து இவர்களுடைய எதிர்காலத்தை அந்த கனவுலேருந்து விளங்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பொறாமைப்படுவாங்க. பொறாமை இருக்குதே, உலகத்தில் ஏற்பட்ட முதல் பாவமே பொறாமை தான். பொறாமையால் தான் எல்லா பிரச்சனையும் உலகத்தில் உண்டாகுது. ஹசதுன்னு சொல்லுவாங்க அரபியில், கசடும் தமிழில் பொறாமை. இப்லீஸ் அல்லாஹுக்கு மாறு செய்கிறதுக்கு காரணம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சிட்டு, யா இப்லீஸ், அல்லாஹ் மலக்குமார்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் மனிதனை படைத்து சுஜூது செய்யுங்க என்பதாக, மரியாதை செய்யுங்க அந்த மனிதனுக்கு. எல்லாரும் மரியாதை செய்தாங்க, இப்லீஸ் மட்டும் செய்யலை. இல்லா இப்லீஸ். அல்லாஹ் கேட்டான், யா இப்லீஸ் மாலக அல்லா தக்கூன மஅ ஸாஜிதீன், இப்லீஸை நீ மட்டும் ஏன்ப்பா சுஜூது செய்யலை? இப்போ அல்லாஹ்ட்ட பெருமையாக பேசினான், என்னைய நீ நெருப்பால் படைத்திருக்கிறா. ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன் قال لم أكن لأسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. நீ ஒரு மண்ணால் படைத்த இந்த மனிதனுக்கு நான் பணிய மாட்டேன். இவனுக்கு எப்படி நீ இவ்வளோ பெரிய அந்தஸ்தை நீ கொடுக்குறதா? எல்லாரும் மனிதனுக்கு மரியாதை செய்யணுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம பார்க்கல. இப்லீஸுக்கு பொறாமை வந்துருச்சு. என்னைய நெருப்புல படைத்திருக்கிறான், நான் எவ்வளோ உயர்ந்தவன், நான் போய் ஒரு மண்ணுக்கு பணியணுமா? அதனால தான் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானான். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் இப்லீஸ் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானான். அன்னையிலேருந்து மனிதர்களுக்கு விரோதியாக, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் தான் உங்களுக்கு அப்பட்டமான பகிரங்கமான விரோதி என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவான். அப்போ இந்த மாதிரி பொறாமையை தூண்டி விடுவான். பொதுவாக பொறாமை வர்றதுக்கு காரணம் என்ன? பொறாமை வர்றதுக்கு காரணம் என்ன? யாருக்காவது ஒருத்தருக்கு அல்லாஹ் பாக்கியத்தை வழங்குறான், அந்த பாக்கியம் நம்மகிட்ட இல்லை. இப்போ இந்த நேரத்தில் நாம் அந்த பாக்கியத்தை பார்த்துட்டு என்ன செய்கிறோம்? எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கலையே, அவனுக்கு எப்படி இது கிடைக்கலாம்? ஆசைப்படுறதுன்னு ஒன்று இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன், பொறாமைங்கிறது 2 விஷயத்தை மட்டும் அனுமதி இருக்குது. அது எந்த பொறாமைன்னு சொன்னால் ஆசைப்படுறது. ஒருத்தட்ட இருக்கிற பாக்கியத்தை பார்த்து ஆசைப்படணும்னு சொன்னால் 2 விஷயத்தை ஆசைப்படலாம். அது ஒன்று என்ன? ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலா, ஒருத்தருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்குறான், காசு பணங்களை கொடுத்துருக்குறான், அவர் நல்ல வழிகளில் செலவு செய்கிறாரு, தர்மம் செய்கிறாரு, சொந்த பந்தங்களை ஆதரிக்கிறாரு, தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்குறாரு, நல்ல வழிகளில் இரவு பகலாக செலவு செய்கிறாரு. இதை பார்த்து ஆசைப்படலாம், அல்லாஹ் எனக்கும் செல்வத்தை கொடுத்துருந்தா நானும் இந்த மாதிரி வாரி வாரி வழங்குவேனேன்னு இப்படி ஆசைப்படலாம். இன்னொரு மனிதர், வரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு இல்மா, இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்துருக்கிறான், குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கிறான். இவரை பார்த்து நம்ம ஆசைப்படலாம்,
அல்லாஹ் எனக்கும் குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்துருந்தா நானும் இந்த குர்ஆனின்படி அமல் செய்வேனே என்பதாக அவர் என்ன செய்கிறாரு, ஆசை. இந்த 2 விஷயத்தை தவிர வேறு எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. இந்த பொறாமை கூட ஆசைப்படுறது தான். ஆனால் அசல் பொறாமை ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், அது எனக்கு கிடைக்குதோ இல்லையோ அவனுக்கு இருக்கக்கூடாது. இந்த பொறாமை தான் ஆபத்தான, அது எதுலேயுமே கூடாது. எனக்கு இருக்குதோ இல்லையோ அவனுக்கு எப்படி இது கிடைக்கலாம். இந்த பொறாமை உள்ளத்தில் சைத்தான் அதை தூண்டி தூண்டி எந்த அளவு கொண்டு போவான்னு சொன்னால், கொலை கூட செய்ய வைப்பான். கொலை கூட செய்ய வைப்பான். உலகத்தில் நடந்த முதல் கொலையும் பொறாமையினால தான் ஏற்பட்டுச்சு. இந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் ஹாபில் காபில்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகளுடைய சரித்திரத்தை ஒரு இடத்துல சொல்லி காட்ட சொல்லுவான். நபியை நீங்கள் ஓதி காட்டுங்க. வத்லு அலைஹிம் நப அபுனை ஆதம பில் ஹக். ஆதமுடைய 2 பிள்ளைகளை பற்றி மக்களுக்கு அந்த சத்தியமான செய்தியை சொல்லுங்கள். அந்த 2 பேரில் ஒருத்தருடைய குர்பானி ஏற்கப்படுது, ஒருத்தருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படலை. அந்த காலத்திலலாம் சதக்கா குர்பானி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அதை ஒரு மலை உச்சியில் போய் வச்சுருவாங்க. வானத்திலேருந்து ஒரு ஒளி, ஒரு நெருப்பு அதை அதை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அது கபூலாகிருச்சுன்னு அர்த்தம். அப்படி தான் அந்த காலத்தில் எடுத்துகிட்டு போக வரலன்னா கபூலாகலைன்னு அர்த்தம். அப்போ ஹாபில் காபில் 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஹாபிலுடைய குர்பானி கபூல் ஆகிருச்சு, காபிலுடைய இது கபூலாகலை. இதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? இதை பார்த்து சகோதரனுக்கு சகோதரன் மேலே பொறாமை வந்துடுச்சு. இது மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படிங்க அந்த பொறாமை வளர்ந்து வளர்ந்து அந்த சகோதரனை கொலை செய்கிற எண்ணத்துக்கு போச்சு. நல்லா பாதுகாக்க. அப்போது மிரட்டினார், உடனே நான் கொலை செஞ்சிருவேன். இப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை இம்பசத்த இல்லைய எதை கலித்தா கொத்துல நீ என்ன கொலை செய்கிறதுக்கு கையை நீட்டுனா நான் உன்னை திருப்பி கொலை செய்கிறேன்னா எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. நீ சகோதரன், நீ என்னை அழிக்கணும்னு நினைக்கிறான். அல்லாஹ் இதை ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். யார்கிட்ட தக்குவா இருக்குதோ, அல்லாஹுடைய இறையச்சம் இருக்குதோ, அல்லாஹுக்காக செய்கிறாங்களோ அது அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான். நீனும் தக்குவாவோட வாழ அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான். அதுக்கு இதாக செய்கிறது. தன்னுடைய சகோதரனுக்கு உபதேசமும் செஞ்சு பார்த்தார், கேட்கலை, கொலை செஞ்சிட்டார். முதல் கொலை உலகத்தில் கொலையே செஞ்சிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தை சொல்லுவாங்க, ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். கொலை செய்தவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்துக்கு தான் போவாங்க. கொலை செஞ்சவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்துக்கு தான் போவாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கொலை செய்தவன் நரகத்துக்கு போகிறான், சரி, கொல்லப்பட்டவன் ஏன் போகிறான்? ஏன்னா இவங்க 2 பேருமே கம்பை எடுத்து வாள் எடுத்து அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த சட்டம். ஏன்னா கொல்லப்பட்ட இவனும் இவனுடைய உள்ளத்தில் இருந்தது இவனை கொல்ல வேணும், எதிரில் இருக்கிறவனை 2 பேருமே 2 பேரையும் கொல்லணுங்கிற நீயத்தில் சண்டை போட்டாங்கன்னா அதில் 2 பேருமே நரகத்துக்கு போவாங்க. ஒருத்தர் அநியாயமாக கொல்லப்படுறார், இவர் கொல்லணும்னு நினைக்கல, தன்னை தற்காத்துக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாரை தவிர எதிராளியோ கொல்ல நினைக்கலன்னு சொன்னால் அப்போ இவர் என்ன ஆக மாட்டார், மக்தூல் கொல்லப்பட்டவர் நரகத்துக்கு போக மாட்டார். இப்போ இந்த ஹாபில் காபிலுடைய சம்பவத்தில் கொல்லப்பட்ட அந்த ஹாபில் நல்ல மனிதர், அவர் சொர்க்கவாசி. ஆனால் கொன்ற காபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் எங்கெல்லாம் கொலை கியாமத்து வரை நடக்குமோ அந்த எல்லா கொலையினுடைய ஒரு பங்கு காபிலுக்கு போய்கிட்டே இருக்குது. உலகத்தில் எத்தனை கொலை நடக்குமோ, ஏன்னா முதல் கொலையை ஒரு பாவத்தை முதலாவது யார் ஆரம்பித்து வைக்கிறாங்களோ அதை பார்த்து யாரெல்லாம் உலகத்தை ஒரு பாவத்தை செய்வாங்களோ அந்த பாவத்தின் பங்கு அதை ஆரம்பித்தவருக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளும் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல விஷயங்களை ஹயாத்தாக்க முயற்சி செய்யணும். மன் சன்ன சுன்னத்தன் ஹசனா ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யார் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பித்து வைப்பாரோ அதனுடைய நன்மை அவருக்கும் கிடைக்கும். அதை தொடர்ந்து யாரெல்லாம் கியாமத்து வரை செய்வார்களோ அந்த ஒவ்வொருத்தவங்களுடைய நன்மையின் பங்கு இவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இவருக்கு ஒரு பங்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல விஷயங்களுடைய துவக்கமாக நம்ம காரணமாக இருக்கணும். இப்போ இந்த பொறாமை இந்த விஷயம் இருக்குது, ரொம்ப ஆபத்தானது. குறிப்பாக சகோதரர்களுக்கு இடையில் இது வந்துடக்கூடாதுங்கிறனால யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வாப்பா சொல்கிறாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமும் நபி, அவங்களுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் நபி, அவங்களுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் நபி, அவங்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாருமே நபி.
3 தலைமுறை நபி. அவ்வளோ ஒரு புனிதமான குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்களுடைய அந்த சகோதரர்கள் பின்னாடி வந்தவங்க தான் யூதர்கள்லாம் யார்? அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மனைவிமார்களுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகள் மூலமாக வந்த யூதர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை இஸ்ராயில்னு சொல்லுவாங்க. இஸ்ராயில் அவங்க பேர். பனு இஸ்ராயில் என்று சொன்னால் இஸ்ராயிலுடைய பிள்ளைகள். அப்போ இஸ்ரவேலர்கள்டா யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் அவங்கெல்லாம். அப்போ அந்த பொறாமை இதை ஏன் அல்லாஹ் அங்கங்கே சொல்லி காட்டுறான்னா, பின்னாடி வந்த ஒவ்வொரு யூதனுக்கும் இது பாடம். பொறாமனால தான் எல்லாம் நாசமாக போனிய அதே பொறாமை அந்த யூதர்கிட்ட இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பொறாமையின் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயக்க மறுத்தாங்க, கொலை செய்ய திட்டம் போட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க கூட பிறந்த சகோதரர் வாப்பா மகனையோ கொல்ல பார்த்தவங்க உங்களை விடுவாங்களா? அந்த அவங்கள்ட்ட சூழ்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ கடைசியில் அந்த சகோதரர்களுடைய கடைசியில் எவ்வளோ அவங்க வருத்தப்பட்டாங்க, எவ்வளோ அவங்க கேவலமாக தெரிஞ்சிச்சுங்கிறதும் இந்த சூறாவில் கடைசியில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொறாமக்காரர்கள் பொறாமப்பட்டு தனக்குத்தானே நஷ்டத்தை உண்டாக்கிடுவாங்களே தவிர இவங்க பொறாமையால் இவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இவங்களுக்கும் நஷ்டம், இவங்களால் அடுத்தவங்களுக்கும் நஷ்டம். மறுமையிலையும் தண்டனை இருக்குது. அப்போது கடைசியில் இந்த நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வயதான காலத்தில் இப்படி ஒரு அழகான பிள்ளை அல்லாஹ் தந்ததுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாங்க. வயசான காலத்தில் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பாசம் இருக்கும். அதுவும் இவ்வளோ இதனுடைய எதிர்காலமும் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இப்போ எவ்வளோ கண்ணும் கருத்துமாக பிள்ளைய வளர்ப்பாங்க. சமத்துவமாக இருக்கணும். பிள்ளைங்களுக்கு மத்தியில் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? சமத்துவம் காட்டணும். எதையுமே நம்ம பிரித்து பாரபட்சமாக நடந்தோன்னு சொன்னால், ஏற்றத்தாழ்வை நம்ம வெளிப்படையில் காட்டணுன்னு சொன்னால், அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய செலவினங்களில் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் ஏற்றத்தாழ்வை காட்டும் போது பிள்ளைகளுக்கு மத்தியில் என்னாகும்? பொறாமை உண்டாகும், விபரீதங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பாசம்னு ஒன்று இருக்குது, இதை பங்கு வைக்க முடியாது. இது அல்லாஹ் போடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க, நான் என்னுடைய மனைவிமார்கள் எல்லோருக்கும் எல்லா விஷயத்தையும் சமமாக நான் நடக்கிறேன். பங்கீடு செய்கிறதுலையும் செலவு பணம் கொடுக்கறதுலையும் யாராவது ஒரு மனைவிக்கு ஏதாவது கொடுத்தா அதே மாதிரி எல்லா மனைவிக்கும் கொடுத்துருவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சமத்துவத்தோடு நடக்கிறேன். ஆனால் பாசம் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றத்தாழ்வு இருக்கும். எல்லா மனைவிட்டையும் ஒரே மாதிரி பாசம் இருக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த பாசம் கூட. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மேலே இருந்த பாசம் மற்ற மனைவிமார்கள் இருந்த பாசத்தை விட எல்லா மனைவிலையும் பாசம் இருந்துச்சு. கூடுதலாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மேலே இருந்துச்சு. பொதுவாகவே யார் தன்னுடைய பிள்ளைகள் மேலேயோ மனைவிமார்கள் மேலேயோ ஒருத்தர் மேலே தனிப்பட்ட பாசம்னு வந்துட்டாலே அல்லாஹ் சோதிப்பான். அந்த மனைவியை வச்சு அந்த பிள்ளையை வச்சு சோதனை வருங்கிறதும் நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது மனைவி ஹாஜரா அவங்க மூலமாக 90 வயசுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அவ்வளோ அழகான பிள்ளை, அவ்வளோ பாசம் இருக்குது. அல்லாஹ் சோதித்தான், கொண்டு போய் விடுங்க மக்காலன்னு சொன்னான். பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லையும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மேலே தனி பாசம் இருந்துச்சு. அல்லாஹ் பரீட்சை வச்சான். அவங்க மேலேயும் அவதூறு சொல்லப்பட்டுச்சு. பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு. பிறகு அல்லாஹ் அதை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தை இறக்கணும். அதே மாதிரி தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைங்கள்லையே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மேலே தனி பாசம் இருந்துச்சு. அல்லாஹ் பெரிய சோதனையாக சோதித்தான். அதே சகோதரர்களால் தான் சோதனை வந்துச்சு. அப்போ மகன்கிட்ட சொன்னாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, ஒ கதாலிக்க எஜ்தபீக ரப்புக வ யுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸ் வ யுத்திம்மு நிஅமதஹு அலைக வ அலா வாலிதைக். இப்போ சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை தேர்வு செஞ்சுருக்கிறான். பிற்காலத்தில் உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. உனக்கு அல்லாஹு தஆலா கனவினுடைய விளக்கத்தை உனக்கு கூடுதலாக அல்லாஹ் உனக்கு கற்றுத் தருவான். அதனால் நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக இருக்கணுங்கிற மாதிரி தன்னுடைய மகனுக்கு சொல்லி வச்சாங்க. ஆனாலும் அப்பா இவ்வளோ பாசம் காட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மேலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காட்டக்கூடிய பாசம் மிகைத்து விட்டது. இதனால் சகோதரர்கள் உள்ளத்தில் பொறாமல் வந்துச்சு. சகோதரர்கள்லாம் கூடி ஆலோசனை பண்ணுறாங்க, பாப்பா இவ்வளோ பாசம் காட்டுறாங்க யூசுஃப் மேலே, இது நல்லதாக தெரியலை, என்ன செய்யலாம் சொல்லி ஆலோசனை பண்ணாங்க. என்ன செஞ்சால் வாப்பாட பாசம் நம்ம பக்கம் திரும்பணும். இப்படி ஒரு அந்த காலத்தில் இப்படி ஒரு வாப்பாட பாசம் நம்ம பக்கமும் வரணும். அதுக்கு ஷைத்தான் என்ன செஞ்சான்,
அவங்கெல்லாம் சேர்ந்து கூடி கால கா இலு மின்ஹும் உக்துலு யூசுஃப், ஒரே வழி யூசுஃபை கொலை செஞ்சுருவோம். ஷைத்தான் என்ன செய்யலாம் பற்றியலா? இதான் நடக்கும். பொறாமல் இருக்குது, கொலை செய்கிற வரையும் கொண்டு போவோம். உச்சபட்சமாக அந்த திட்டத்தை முடிவு யோசித்தாங்க. அப்போ அதில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார் சகோதரர்களில் மூத்தவர். அவர் சொன்னார், லா தக்குத்துலு யூசுஃப், ஏன் கொல்லணும், இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நமக்கு கஷ்டம், அப்படியா நம்ம போக தேவையில்லை. வாப்பா விட்டு பிரிக்கணும்னு சொன்னால் பாலடைந்த ஒரு கிணறு இருக்குது, அங்கே கொண்டு போய் போட்டுருவோம், யாராவது எடுத்துகிட்டு எங்கேயாவது போட்டோம். அப்புறம் வாப்பாட்ட நம்ம தௌபா செஞ்சுக்கிடுவோம், நம்ம நல்ல பிள்ளை கௌமன் சாலிஹீன், நம்ம வாப்பாட்ட நல்ல பிள்ளைங்களாம் நடந்துக்கிடுவோம், வாப்பாட பாசம் நம்ம எல்லாருக்கும் சமமாக இருக்கும் அப்படின்ட்டு ஷைத்தான் இப்படி ஒரு ஆலோசனை முடிவு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணி கடைசியில் வாப்பாட்டேருந்து எப்படி யூசுஃபை பிரிக்கிறது பேசுகிறாங்க. சும்மா தந்திர மாட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் லா தமன்னா அலா யூசுஃப், ஏன் யூசுஃபை எங்கள் விஷயத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க, எங்கள் கூட ஏன் யூசுஃபை விட மாட்டேறீங்க, கொஞ்சம் எங்கள் கூட அனுப்பி வைங்க, நாங்கள்லாம் போய் கூட்டிகிட்டு போய் விளையாடிட்டு வர்றோம், காட்டில் போய் நாங்கள் ஓட்டப்பந்தயம் வைப்போம், விளையாடுவோம். அப்போது ஹதரத் யூசுஃப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி லயஹ்ஸுனுனி அன் தذهபூ பிஹி, எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னு சொன்னால், நீங்கள் யூசுஃபை கொண்டுட்டு போவீங்க, சின்ன புள்ள, நீங்கள் எல்லாம் வேலையில் இருப்பீங்க, ஏதாவது தெரியாமல் அங்கே இங்கேருந்து வரக்கூடிய மிருகங்கள் ஏதாவது ஓனா எதுவும் அடிச்சுட்டு போயிடுமோ நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. இன்னி அகாஃபா ஐயக்குல்லஹு ذئب وأنتم عنه غافلون, உங்களுக்கு தெரியாமல் பொடுபோக்காக இருக்கிற நேரம் பார்த்து ஏதாவது வனவிலங்கு அடிச்சுட்டு போயிடுமோ நான் பயப்படுறேன்னாங்க. அப்போது அந்த சகோதரிகள்லாம் சேர்ந்து, என்ன வாப்பா இது, நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஜமாத்து 10 பேர் இருக்கிறோம், எல்லாம் சேர்ந்து தம்பி எப்படி விட்டுட்டு வந்துடுவோமா, இப்படிலாம் பேசணுன்னே வாப்பாவால் ஒன்றும் செய்ய முடியலை. சரி நல்ல எண்ணத்தை தான் கேட்பாங்க சொல்லி விட்டுட்டாங்க. வாப்பாவுக்கு முன்னாடி அப்படி பாசத்தோடு வாப்பா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அன்பாக தூக்கிட்டு போனாங்க. வாப்பாட கண்ணை விட்டு மறைஞ்ச பிறகு இறக்கி அடித்து அவங்கள குட்டி அவங்கள கிள்ளி அவங்கள கொண்டு போய் அவங்களுடைய சட்டையை கலட்டி ஒரு பாலும் கிணற்றில் கொண்டு போய் இறக்கி விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சுறாங்க. சரி எல்லாம் பண்ணியாச்சு, விட்டுட்டு வீட்டுக்கு எப்படி போகிறது, வாப்பாட்ட என்ன சொல்கிறது? ஃபலம்மா தஹபூ பிஹி வஜ்மஉ அன் யஜஅலூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப், எல்லாம் சேர்ந்து கிணத்துல போட்டுட்டு மசூரா செஞ்சாங்க. சரி சும்மா போனால் வாப்பா சொன்னால் நம்ப மாட்டாங்க. வாப்பா எதை காரணமாக சொல்லி பிள்ளை அனுப்ப யோசித்தாங்களோ அந்த வார்த்தையே பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன சொல்லி பயந்தாங்க வாப்பா? ஓனா, அந்த இடத்துல ஓநாய்கள்லாம் அதிகமாக இருக்குது, கடிச்சிடுவோன்னு பயப்படுறாங்கல்ல, அதையே இவங்க சொன்னாங்க, முடிவு செஞ்சாங்க. வாப்பா கேட்டால் சொல்லுவோம், இந்த மாதிரி ஓனா தம்பியை கடிச்சிருச்சு வாப்பா. அப்போது அதை நம்ப வைக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சட்டையை ஒரு ஆட்டை அறுத்து அதில் நனைச்சி கொண்டு வந்தாங்க. ஆதாரத்துக்கு ஆட்டை பாருங்கள், சட்டை கூட இப்படி ஆயிடுச்சு. ஃபலம்மா ஜாஉ அபாஹும் இஷாஅன் யபுகூன், நைட்டில் திரும்பி வர்றாங்க, அழுதுகிட்டே வர்றாங்க வாப்பாட்ட. எவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சு விட்டு அழுக வேற, அழுதுகிட்டே வர்றாங்க. சொல்கிறாங்க, அப்பா இன்னா தஹபுனா நஸ்தபிகு வ தரக்னா யூசுஃப இந்த மதாஇனா ஃபஅகலஹு ذئب, நாங்கள் யூசுஃபை கொண்டு போய் விளையாடினோம், எல்லாம் பண்ணோம், கொஞ்சம் எங்கள் சாமான்கள்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி யூசுஃபை உட்கார வச்சு கொஞ்சம் வேலையில் ஈடுபட்டுட்டு இருந்தோம், ஓனாய் தின்னுட்டு போச்சு வாப்பான்னு சொல்லி அழுகுறான். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சட்டையை வாங்கி பார்க்குறாங்க. சட்டையை வாங்கி பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. இரத்த வாடையே சொல்லுது, இது மனித ரத்தம் அல்ல. ரெண்டாவது, நிறைய அந்த ஓனா என்ன கடிக்கும் போது சட்டையை கிழிக்காமையா கடிக்கும், சட்டை அப்படியே இருக்குது கிழிபடாமல். அதிலே விளங்கிட்டாங்க, ஏதோ சூழ்ச்சி பண்ணி கொண்டு வராங்க. பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா ஃபஸபுருன் ஜமீல். எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். சொன்னாங்க, உங்களுக்கு உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனசு உங்களை இந்த ஏதோ ஒன்று செஞ்சு அதை உங்கள் நல்லதாக காட்டிருச்சு, நான் பொறுமை செய்கிறேன். ஃபஸபுருன் ஜமீல். சபுருன்னா இதுதான், கஷ்டத்தை கேட்ட மாத்திரத்தில் ஆரம்ப நேரத்திலேயே மனதை கட்டுப்படுத்துறது. வாயில் வந்த மாதிரி பேசியாச்சு, திட்டியாச்சு, ஊண்டு கத்தி முடிச்சு கடைசியில் என்ன செய்கிறது, நான் பொறுமையாக இருக்கிறேன், இதெல்லாம் பொறுமை. அஸ்ஸபுரு இந்த சதுமத்தில் ஊலா, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பொறுமைங்கிறது இந்த கஷ்டமான ஒரு நிலையை கேட்ட ஆரம்பத்தில் நாவை அடக்கணும். ஃபஸபுருன் ஜமீல், நான் பொறுமை செய்கிறேன்.
வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாத்துக்கும் அல்லாஹ் போதுமானவன், நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லி பொறுமையாக அமைதியாகிட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். பிறகு அங்கே என்ன நடந்துச்சு, பிறகு உள்ள விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்லி முடித்தா முடியாது, இந்த ரமதான் ஃபுல்லாக சொல்லி போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது. பிறகு ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் அந்த கிணத்துலேருந்து வெளியாக்கப்பட்டு கொண்டு போய் மிஸ்ரில் விற்கப்படுறாங்க. அங்கே உள்ள அமைச்சர் அசீஸ் என்பவர் வாங்குகிறாங்க, வாங்கி தன்னுடைய வீட்டில் வளர்க்குறாங்க. வாலிப வயதுடைய கட்டம் வருது, இவ்வளோ அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். வயது போக போக அழகு கூடுது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்போ யாருடைய வீட்டில் வளர்க்கப்பட்டாங்களோ அந்த வீட்டுக்கு சொந்தக்கார பெண்ணாலேயே இவங்க சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த அசீஸுடைய மனைவியாலேயே சோதனை. ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் ஒரு இடத்துல தனிமையில் இருந்தால் என்ன சோதனை வருமோ அந்த சோதனை அவங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருது. குழந்தையாக இருக்கும்போது இந்த சோதனை, வாலிபம் வந்தால் அவருடைய வீட்டில் தனிமையில் இருக்கிறாங்க. அந்த பெண்ணு வீட்டினுடைய வாசல்கள் எல்லாத்தையும் அடைத்துட்டு கணவன் இல்லாத நேரத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா ஏற்பாடையும் அந்த வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தங்குறாங்க, வளர்க்கப்படுறாங்க. தாயினுடைய அந்தஸ்து, வளர்ப்பு தாயை போல், வளர்ப்பு பிள்ளையை போல் இருக்கிறாங்க. ஆனால் அது என்ன இருந்தாலும் அந்நிய பெண். இதனால தான் வளர்ப்பு பிள்ளையை எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறேன்னு சொல்கிறவங்க இஸ்லாத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இல்லை. இது தத்தெடுத்து வளர்க்குறாயிருந்தால் மஹரமெல்லாம் பார்த்து செய்யணும். மஹரம் பேணி, சகோதரி பிள்ளைங்க சகோதர பிள்ளைங்களாக இருந்தாலும் மஹரம் பேணக்கூடிய நிலையில் இருக்கணும். பெருசாக போன பிறகு எல்லாம் வளர்த்த பிறகு பின்னாடி என்ன செய்யுது, நான் புள்ள மாதிரி வளர்த்துட்டேன் எப்படிங்க இது மஹரம் பேணி வாழ்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ அந்த சோதனை அங்கே வருது. வாலிப வயசுக்கு ஏற்படக்கூடிய சோதனையான கட்டத்தில் உண்மையிலேயே யாருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்குமோ, அல்லாஹுடைய அச்சம் இருக்குமோ, நான் இந்த பாவத்தையும் தப்பணுங்கிற எண்ணம் இருக்குமோ, குறிப்பாக யார் திருமணமானவங்க கணவனாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம், தப்பு செய்கிற நேரத்தை தன்னுடைய கணவனை நினைத்து நான் இவருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம், அல்லாஹுக்கும் நான் துரோகம் செஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தால் அந்த பாவத்தை விட்டு பாதுகாக்கப்படுவாங்க. அந்த நேரத்தை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தவறான விஷயத்துக்கு அந்த பெண்ணால் அழைக்கப்படுறாங்க. ஹை தலக், வாங்க என்பதாக. அப்போ ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் நிலைமையை புரிஞ்சாங்க. ஆஹா, ஆபத்தான கட்டம். காலமா அல்லாஹ், நான் அல்லாஹுவை பயப்படுறேன், நான் அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேர்றேன்னு சொல்கிறான். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என்னுடைய எஜமான இந்த வீட்டுக்காரர் எனக்கு அழகான ஏற்பாடு இந்த வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்கிறார், நம்பிக்கையோடு என்னை இந்த வீட்டில் விட்டுட்டு போயிருக்கிறார், என்னுடைய எஜமானனுக்கு நான் துரோகம் செய்ய விரும்பலை. இதான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அதான் நினைக்கணும், என்னுடைய கணவனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. ஒரு ஆண் நினைக்கணும், ஒரு மனைவிக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. பத்தினித்தனமான வாழ்க்கையை இருக்குது, யார் அதில் குறை செய்வாங்களோ அவங்க சந்ததிகள் இதில் இந்த பாவத்தை செய்வாங்க, அது பழி வாங்கப்படும். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. பிறகு அந்த பெண்ணு விடலை. வஸ்தபக்கல் பாபா வகத்தத் கமீசஹு மின் துபுரின் வ அல்ஃபயா சய்யிதஹா லதல் பாப். இந்த பெண்ணு துரத்திட்டே போகிறாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் முடிஞ்ச வரைக்கும் போகிறாங்க. கதவுலாம் சாத்தப்பட்டிருக்குது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. இந்த பெண்ணு பின்னாலே சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, சட்டை கிழிஞ்சிருச்சு. பிறகு கதவு வரைக்கும் போய் கதவை திறக்கிறாங்க. அந்த அசீஸ் நிற்கிறார், இந்த பெண்ணுடைய கணவர் நிற்கிறார். எப்படி இருக்கும் நிலைமை? இந்த பெண்ணு உடனே அப்படியே தலைகீழ பழிய யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மேலே போட்டுடுறான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்கள் மனைவிக்கு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இப்படி ஒரு துரோகம் செய்ய பார்த்தாரே. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் முழிக்கிறாங்க, என்னடா இது, கடைசியில் நம்ம தலையில் போட்டாங்க பழிய. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான். வஷஹித ஷாஹிது மின் அஹ்லிஹா, அந்த குடும்பத்தை, அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரே சாட்சி சொன்னார். இந்த இடத்துல வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க, நான் இல்லை, அந்த பெண்ணு தான்ட்டு. அந்த பெண்ணு சொன்னாங்க, இல்லை, இவர் தான். இப்போ இந்த நேரத்தில் மூணாவது ஒரு ஆள் அல்லாஹ் பேச வைக்கிறான். அது யாருங்கிற விஷயத்தில் ரெண்டு கருத்து இருக்குது. ஒரு கருத்து, ஒரு குழந்தை, தொட்டில் குழந்தை அங்கே இருந்தது, அந்த குழந்தை பேசுனுச்சான். அவருடைய ஆடை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் அந்த பெண் சொல்வது உண்மை. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடையின் பின்பக்கம் கிழிந்திருந்தால் அந்த பெண் சொல்வது பொய் என்பதாக. வகத் இன் கான கமீசுஹு குத்த மின் குபுலின் ஃபகதபத் வஹுவ மினஸ் ஸாதிகீன் வ இன் கான கமீசுஹு குத்த மின் துபுரின் ஃபகதபத் வஹுவ மினஸ் ஸாதிகீன். அவங்களுடைய ஆடை பின்பக்கமாக கிழிஞ்சிருந்தா இந்த பெண்ணு பொய் சொல்கிறாங்க, யூசுஃப் உண்மை சொல்கிறாங்க. கடைசியில் ஆடை எங்கே கிழிஞ்சிருந்துச்சு? பின்பக்கமாக கிழிஞ்சிருந்துச்சு.
கணவர் பார்த்தாரு, பெரிய மந்திரி, மனைவி நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அப்போது ஒரு ஆண் மகன் தன்னுடைய இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல எப்படி நடக்கணுங்கிறதையும் அல்லாஹ் சொல்லித்தரான். உடனே அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவியை பார்த்து, யூசுஃப் ஆரிலான் ஹாதா, யூசுஃப் நபியை பார்த்து சொன்னாங்க, யூசுஃபே இதை அப்படியே மறைச்சிருங்க, இதை ஒன்றும் பெருசுபடுத்தவானா, இதை அப்படி கொஞ்சம் மறந்துடுங்க. வஸ்தக்ஃபிரீலி தம்பிக்கு இன்னைக்கு குந்தி மினல் ஹாத்தியின். தான் மனைவிக்கு சொன்னாங்க, போய் உன் பாவத்துக்கு அல்லாட்ட தௌபா செய், நீ எனக்கு துரோகம் செய்ய நினைத்தா என்னிடத்தை நீ மன்னிப்பு கேளு, இன்னைக்கு குந்தி மினல் ஹாத்தியின், நீ தான் தவறு செய்திருக்கிறாய் என்பதாக தான் மனைவி எச்சரிக்கை செஞ்சுட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த விஷயத்தை மறக்க சொல்கிறான். பிறகு இந்த விஷயம் எப்படியோ வெளியாகுது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இனி அந்த வீட்டில் இருக்கிற நிலைமையில் இல்லை. அல்லாட்ட துவா செய்கிறாங்க, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், நான் இந்த மாதிரி பாவமான ஒரு சூழ்நிலை வாழ்கிறத விட நான் சிறையில் வாழ்வதை விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. சிறையில் வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிரியமானது. ஏன்னா அந்த பெண்ணு இந்த பெண்ணு மேலே அவதூறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அசீஸுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மேலே உள்ள பழியாகவே அதை மாற்றுறாங்க. இந்த மாதிரி ஒரு அந்நிய ஆணோட இவ்வளவு அழகு சௌகரியம், இந்த அழகான ஒரு வாலிபருக்கு முன்னாடி தனிமையில் ஒரு பெண் இருந்தால் என்ன ஏற்படுங்கிறத இந்த பகுதி பெண்களுக்கு விளங்க வைக்கணும்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கெல்லாம் விருந்துக்கு ஏற்பாடு செய்கிற அந்த அம்மா அசீஸுடைய மனைவி தன்னுடைய வீட்டில் அரண்மனையில் விருந்துக்கு ஏற்பாடு செய்து எல்லாருடைய கையிலையும் ஆப்பிளையும் கத்தியையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நேரத்தில் வெளியாக சொல்கிறாங்க. எல்லாரும் பார்வையில் படுற மாதிரி யூசுஃபே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே வர்றாங்க. அந்த கத்தியையும் ஆப்பிளையும் வைத்துக்கொண்டு அறுத்து சாப்பிடுங்கன்னு அந்த பெண்ணு அறிவிப்பு செய்கிறாங்க. அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டே அறுக்கிறாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு, குல்னா ஹாஷா லில்லாஹி மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம். இது என்ன மனிதனே இல்லையா, இது என்ன ஒரு சங்கையான மலக்கு மாதிரி இருக்கிறாங்களே, இது என்ன மனித படைப்பா, இவ்வளோ ஒரு அற்புதமான அப்படி பேசிக்கிட்டே கத்தான ஐதியஹுன்ன, கையையே அறுத்துக்கிட்டாங்க. ஆப்பிள் அறுக்கிறேன்னு சொல்லி அப்படியே மை மறந்து எதை அறுக்கிறாங்க, கையை அறுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோ அழகு ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கையை அறுத்துட்டாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல், உங்களால் ஒரு ஆப்பிளையே அறுக்கிறது கையை அறுத்துக்கிட்டீங்க, நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், என் மனசை அறுக்காமையாக இருக்க முடியும். பிறகு தான் அந்த யூசுஃப் துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் இது என்ன முசீபத்து, என்னை வச்சு இவ்வளோ பெரிய சோதனை நடக்குது, மிம்மா யதுஊனனி இலை, எதன் பக்கம் என்னை இவங்க அழைக்கிறாங்களோ இதை விட நான் சிறையில் வாழ்கிறத விரும்புகிறேன் அல்லாஹ். உடனே அசீஸ் பார்த்தாரு, நீங்கள் அதை விரும்புகிறீங்க, உங்களுக்கு அது நல்லது, சரி போய் ஜெயிலில் போயிடுங்க. வெளியில் மக்களுக்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தான் தவறு செஞ்சாங்கங்கிற மாதிரி செய்தி, ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டாரு. வெளியில் செய்தி அப்படித்தான். ஜெயிலில் அவங்க நிம்மதியாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த ஜெயிலில் அவங்களோட 2 வாலிபர்கள் ஜெயிலுக்கு வேறு குற்றவியல் பாவம் செஞ்சு தண்டனைக்கு அனுபவிக்கிறதுக்காக அவங்க ஜெயிலுக்கு வர்றாங்க. வதஹல மஅஹு ஸிஜ்ன ஃபதயான், 2 வாலிபர்கள் ஜெயிலுக்குள்ளே வர்றாங்க. அப்போ அந்த 2 பேரும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. இவ்வளவு பிரகாசமான இவ்வளோ அழகு சௌந்தரியமுள்ள ஒரு வாலிபர் நல்ல மனிதராக தெரிகிறாரு, இவர் ஜெயிலுக்கு வர்றதா? அப்போது பார்த்தாங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு, அவங்களுடைய கண்ணியமான செயல், அவங்களுடைய இபாதத்து, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த 2 பேரும் கனவுக்கு விளக்கம் கேட்டாங்க. அவங்க 2 பேரும் கண்ட கனவை சொல்லி கனவுக்கு விளக்கம் கேட்குறாங்க. அப்போ ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்ல முன்னாடி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்தினாங்க? அந்த 2 பேருக்கும் அல்லாஹ் பற்றி அறிமுகம் செய்கிறதுக்கு, தாவத் கொடுக்க பயன்படுத்தினாங்க. சொன்னாங்க, இந்த ஜெயிலில் இப்போ சாப்பாடு வரும், சாப்பிட்ற நேரம் இந்த சாப்பாடு வர்றதுக்குள்ளே நான் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி சொல்கிறேன், அதை கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிற அந்த அல்லாஹை பற்றி அறிமுகம் செய்கிறாங்க. அந்த கனவு என்ன, அந்த 2 வாலிபர்கள் என்ன சொன்னாங்க? ஒருத்தர் சொன்னார், இன்னி ஆரா, நான் கனவு கண்டேன் எப்படின்னு சொன்னால், என்னுடைய தலையில் நான் ரொட்டியை கொண்டுட்டு போகிற மாதிரியும் காக்கைகள் அந்த தலையில் உட்காந்து அந்த ரொட்டியை கொத்தி சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் திராட்சை சாரை பிழிஞ்சி கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன் என்பதாக கேட்குறேன். அப்போ உடனே ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பேருக்கும்
அல்லாஹை பற்றி அறிமுகம் செஞ்சு அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், சிலைகளை வணங்கக்கூடாதுங்கிற விஷயத்தை எல்லா நபிமார்களும் எதை சொன்னாங்களோ அந்த தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுத்துட்டு கடைசியில் விளக்கம் சொன்னாங்க. உன் தலையில் யார் ரொட்டியை சுமந்துட்டு போய் காக்கைகள் கொத்துறது போன கனவு கண்டீங்களோ உங்களுக்கான முடிவு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும். இன்னொருத்தருக்கு சொன்னாங்க, நீங்கள் அரச தர்பாரில் உங்களுக்கு வேலை வரும், அந்த அரசருக்கு நீங்கள் ஜூஸு பிழிஞ்சு கொடுக்குற வேலை உங்களுக்கு வரும். அப்படி சொல்லிட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆள்கிட்ட சொன்னாங்க, யார் அரச தர்பாரில் வேலை வரும்னு கனவுக்கு விளக்கம் சொன்னாங்களோ அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அரசர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் என்னை பற்றி ஞாபகப்படுத்துங்க, இந்த மாதிரி ஒரு நிரபராதி ஜெயிலில் ரொம்ப காலமாக கிடக்கிறேன், கொஞ்சம் என் விஷயமாக பேசி நீங்கள் சுபாரிஷ் செஞ்சு ஜெயிலேருந்து வெளியாகிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க சொல்லி அனுப்புனாங்க. அதே மாதிரியே நடந்துச்சு. ஒரு ஆள் தூக்கில் போடப்பட்டார், ஒரு ஆள் அரச தர்பாரில் வேலைக்கு போனார். ஆனால் ஃபான்சாஹு ஷைத்தான் உதிக்கிற ரப்பிஹி ஃபலபி சஃபிஸ்ஜினி பில் ஆசினின். இவர் அரசர்கிட்ட போய் சொல்ல மறந்துட்டார். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி அனுப்புனாங்களோ இப்படி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்ல மறந்துட்டார். அதனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பல வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியதாயிருச்சு. அதுக்கு பிறகு அரசர் கனவு காண்றாரு. இப்படி செய்தி போகுது. அந்த கனவுக்கான விளக்கத்தில் தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலேருந்து வெளியே வர்றாங்க. வரும்போதும் சும்மா வரலை. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் நிரபராதின்னு நிரூபித்தாதான் வெளியே வருவேண்டாங்க. அந்த பெண்கிட்ட கேளுங்க, எந்த பெண்ணு என் மேலே குற்றம் சுமத்துனாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க உண்மையிலே தவறு செஞ்சது யாருன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னாங்க, நானாக இருந்தால் உடனே ஓடி வந்திப்பேன் வெளியில். பணிவுக்காக சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ நிதானம், இவ்வளோ காலம் ஜெயிலில் இருந்துட்டு அரசர் வர சொல்கிறாரு, உங்களுக்கு நான் பதவி தரேன்னு சொல்லி வர சொல்கிறாரு, நான் அப்படியெல்லாம் வந்துட மாட்டேன், நான் நிரபராதி நிரூபித்தாதான் வெளியே வருவேண்டு. கடைசியில் அதான் நடந்துச்சு. அந்த பெண்களை கூப்பிட்டு விசாரித்தாங்க. பெண்கள்லாம் சொன்னாங்க, அவர் பரியானவர், அவர் தவறு செய்யலை, நாங்கள் தான் தவறு செஞ்சோம் சொல்லி அந்த பெண்ணு தவறை ஒத்துக்கிட்ட பிறகு தான் அல்-ஆன ஹஸ்ஹஸல் ஹக்கு அன ராவத்துஹு அன் நஃப்ஸிஹி வ இன்னஹு லமின ஸாதிகீன். நாங்கள் தான் இங்கே தவறு செஞ்சோம், அவர் நிரபராதின்னு சொன்ன பிறகு தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலேருந்து வெளியில் வர்றாங்க. இப்படியாக இன்னும் செய்தி பிறகு போகுது. நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வாலிப வயதில் ஏற்படக்கூடிய சோதனை இருக்குதே, இது ரொம்ப ஆபத்தானது. இது ரொம்ப மனித சமூக இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி மீடியாவில் வெக்கங்கட்ட விஷயங்களை, ஹயா இல்லாத ஒரு வாழ்க்கையை பரப்புறதுக்காக ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்குது. நமக்கே தெரியாது, நம்ம சர்வசாதாரணமாக சில விஷயங்களை பார்க்குறோம், அதை ஹலாலுங்கிற நிலைக்கு ஆயிடுது. ஒரு ஹராமான காட்சியை பார்த்து என்ன ஆயிடுது, இது ஹராம்லாம் இல்லை, இது ஒரு ஹலாலாக ஆக்கப்படுது. இன்றைக்கி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதனால் நம்ம உள்ளங்களில் திடுக்கங்களும் பயங்களும் உண்டாக்கப்படுது. அந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னு சொன்னால், வெக்கங்கட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் வர்றதுக்காக, குறிப்பாக பெண்களிடத்தில் வெக்கங்கிற அந்த ஹயாவை எடுக்கிறதுக்காக பல்வேறு சூழ்ச்சிகள் நடக்குது. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். இஸ்லாம் பாதுகாக்கத்தான் விரும்புது. கடைசி வரைக்கும் மனிதன் மனிதனாக வாழணும், அவன் புனிதனாக வாழணும், மனித ரூபத்தில் மிருகங்களாக வாழக்கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி காட்டி பத்தினித்தனமாக வாழ்கிறது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அதில் நம்ம கவனம் செலுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத சுருக்கமான நாளைக்கு சொல்லி அந்த சம்பவத்தை முடிச்சிருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கரை சேரக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.